ஏசப்பா அதுலேயும் கூட நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த 7 வார்த்தைகளிலே ஆண்டவரே நாங்கள் 5வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் எங்களை பேசுகிற என்னை மறைத்து ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு இருந்து தகப்பனே நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ தகப்பனே அதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை அப்ளை பண்ண எங்களுக்கு கிருபை செய்யும். இப்போ இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யோவான் 19ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனம் யாராவது வாசிங்க. இதில் 5வது வார்த்தை வந்து ஏசப்பா தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா நம்ம இதை வந்து சும்மா லிட்ரலாக பார்த்தோம்னா ஏசப்பாவுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் புரியாதவங்களுக்கு சாதாரண ஒரு தாகம் அப்படின்னு தோன்றும். ஆனால் இதோடைய உள்ளான அர்த்தம் வந்து இன்னொரு காரியம். இப்போ நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கோம் ஒருத்தவங்கக்கிட்ட அப்படின்னா, இப்போ நானும் மலரக்காவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம் அப்படின்னா நான் வந்து ஒரு பார்வை பார்த்தா கூட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நான் சொல்லாமே புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ நம்ம கூட நெருக்கமானவர்கள் வந்து சொல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் இல்லை என்ன சொல்ல வரோம்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் நெருக்கமாக இல்லாதவங்களுக்கு நம்ம ரொம்ப போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இதை தான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத ரொம்ப புரிய வச்சாதான் புரியும் நம்ம என்ன சொல்ல வரோம்ட்டு. இங்கே ஏசப்பா வந்து தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய உள்ளான அர்த்தங்கள் இருக்குது. இதை ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை நம்மளுக்கு வந்து ஆண்டவர் புரியக்கூடிய ஞானத்தை கொடுத்துருக்கார். இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா 2 விதமான தாகங்கள் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தோம்னா ஒரு தாகம், இன்னொன்று வந்து ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா தண்ணி தாகம் அப்படின்னு 2 தாகம் இருக்குது. இதில் வந்து ஏசப்பா வந்து என்ன கேட்குறாங்க, தாகமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. ஏசப்பா வந்து சிலுவையில் அவ்வளோ நேரத்தில் வெயிலில் தான் தொங்கிட்டு இருக்கிறாங்க. சிலுவையில் கை காலெல்லாம் ஆடி அப்புறம் எல்லாம் வாரனால அடிக்கிறாங்க. அப்போது தண்ணி உடம்புல தண்ணி எல்லாமே போயிருக்கும், ரத்தம்லாம் போயிட்டு இருக்குது. அப்போது அந்த சூழ்நிலையில் இப்படி ஒருத்தங்க தாகமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கொடுத்துருக்கணும். தண்ணி ஏசப்பா கேட்குறாங்க, ஆனால் அவங்க என்ன கொடுக்குறாங்க, காடியை தான் கொடுக்குறாங்க. அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்குற தாகம் வேறு, அவருக்கு கிடைக்கிறது வந்து வேறு. கேட்குறது ஒன்று, கிடைக்கிறது ஒன்றா இருக்குது. அப்படின்னா நமக்கு சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு இதை கேட்குறோம், நம்ம கேட்குறதுக்கு ஆப்போசிட்டாக வேறு எதாவது ஒன்று கொடுத்தோன்னா நமக்கு வந்து கோவம் வரும், எரிச்சல் வரும். அப்படிதானே நார்மலாக இருக்குன்னா சரி ஓகே அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் நானே இங்கே நொந்து போய் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ தாகம் இருக்குது, என்னோடய தாகத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை ஆண்டவர் இருக்குது. என்னது அப்படின்னா ஆவிக்குரிய தாகம் வந்து ஏசப்பாவுக்கு என்னென்னா ஆத்துமாக்கள், எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் ஆண்டவருடைய பெரிய தாகம். என்ன அப்படின்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா சிலுவையில் தொங்கிட்டு இருக்காங்க, அப்போ உயரத்தில் தான் தொங்குறாங்க. அப்போ கீழே எல்லாமே வந்து தெரியும், யார் யார் நிற்கிறா, யார் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கா, அந்த டைமில் யார் நம்ம கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க, எல்லாம் நம்ம கூட இருக்காங்களா, யார் யார் இருக்கா யார் யார் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்னோடய பிரசங்கத்தை கேட்டவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இல்லை, எல்லாமே தெரியும். அற்புதம் வேணும்னா இவ்வளோ கூட்டம் வருவேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா இவ்வளோ பேர் வராங்களா, எல்லாமே ஏசப்பா பார்ப்பாங்க. ஆனால் இன்னொன்று, இவ்வளோ மக்களுக்கு நான் வந்து இவ்வளோ நாள் நன்மை செஞ்சுருக்கிறேன், இந்த ஆத்மா எப்பொழுதுமே கடைசி வரை என்னை பின்தொடர்ந்து வருதா, இல்லைன்னா பாதியிலே விட்டுட்டு போகுதா? நம்ம வந்து எப்பொழுதுமே ஆண்டவரை பின்தொடர்ந்து வரோமா, இல்லைன்னா பாதியிலே ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இதில் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா யோவான் நம்ம 19ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் அதில் வந்து அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாய்நிலத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அப்போது ஈசோப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஈசோப்பு அது வந்து ஒரு செடி மாதிரி. அந்த செடி வந்து இப்போ சளி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க மூச்சு குழாயில் இருக்கிற எல்லா சளிகளையும் வந்து அதை நீக்கிறதுக்காக, அதை நம்மளை வந்து சுத்திகரிக்கிறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. இது வந்து நல்ல மெடிசினல் ஒரு நம்மளோட மருத்துவத்திற்காக அதை பயன்படுத்துவாங்களாம். இது வந்து எப்படி நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாததெல்லாம் நீக்கி போடுதோ அதே போல் இதை ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா சங்கீதம் 51:7 கூட தாவீது சொல்கிறாரு, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாகும். நம்ம வந்து பாவத்திலேருந்து நம்ம கழுவப்படணும், நம்ம ஆத்மா பாவத்திலேருந்து கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிசமாக
இங்கே ஈசோப்பு அதை வந்து ஏசப்பா காமிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம தாகத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாகம் இருக்கும், அப்படி தானே? தாகம் அப்படின்னா ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம், ஒரு ஆசைன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஒருத்தங்க நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு என்னோட மகன் என்னோட மகள் வந்து இந்த ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், இல்லைன்னா என்னோட கடன் அடைக்கணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாகம் இருக்கும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே மனசில் ஒரு ஆசை இருக்கும், அப்படி தானே? ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கோம். ஆனால் அந்த இதில் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சில நேரம் நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம இறந்துருவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது நம்ம சொல்லுவாங்க, இப்போ ஒருத்தங்க வந்து கால் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, நடக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க போகிற வரவங்களெல்லாம் ரோட்டில் போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இவங்க எவ்வளோ அழகாக நடந்து போயிட்டு இருக்காங்க, நமக்கு ஒரு கால் இல்லையே, நமக்கு கால் இருந்தால் நம்ம நடந்து போகலாமே அப்படின்னு அவங்க மனசில் ஒரு இது இருக்கும். ஆனால் நடந்து போகிற ஆளை பார்த்தோன்னா, ஐயோ நமக்கு ஒரு சைக்கிள் பைக்கு கூட இல்லையே, இருந்துச்சுன்னா நம்ம அழகாக அதில் போகலாமே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. காரில் போகிறவங்களுக்கு எல்லாமே இருக்குது நம்ம நடப்போம். ஆனால் காரில் போகிறவங்க யோசிப்பாங்க, இவ்வளோ பணம் காசுலாம் இருந்து என்னதுக்கு, என் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லையே, குடும்பத்து கூட நான் உட்காந்து சிரித்து பேசுகிற கூட எனக்கு நேரம் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய தாகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம இழந்துடுறோம். இந்த காரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் என்னது, எல்லாமே வசதி இருக்குது. ஆனால் மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்த்து நமக்கு இது இல்லையா அது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளோட சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிட்டுருக்கோம். ஒன்று. இன்னொன்று வந்து தப்பான இடத்துல நம்மளுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு முயற்சி எடுக்குது. சங்கீதம் 23:2 எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சங்கீதம் 23:2 வாசிக்கிறீங்களா யாராவது? அமர்ந்த தண்ணீர் லண்டையில நம்ம வந்து கொண்டு போய் விடுகிறார் தேவன். நம்மளுடைய இயேசுப்பா வந்து நம்மளுடைய மெய்ப்பன், நம்ம எல்லாரும் அவருடைய ஆடுகள். அப்போ மெய்ப்பன் கிட்ட தான் வந்து அந்த ஆடு வந்து போகணும். நான் வந்து யாருடைய ஆடும் அவங்க அந்த மெய்ப்பன் பின்னாடி தானே நான் போகணும். மற்ற மெய்ப்பன் இந்த மெய்ப்பன் நல்லா நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம மந்தையை விட்டு வேற மந்தைக்கு போனோம் அப்படின்னா அந்த ஆடுக்கு அது பாதுகாப்பு கிடையாது. எந்த நாளில் எந்த ஆபத்துகளும் வரலாம். ஒரு உதாரணமாக அன்றைக்கி ஒரு நாள் ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன், ஒரு சின்ன ஒரு காமெடினா என்னென்னா, ஒருத்தர் போகிறாரு, கடைக்கு போகிறாரு. கடைக்கு போய் எனக்கு வந்து சந்தோஷம் வேணும், சந்தோஷம் இருக்குமா அந்த கடையில் அப்படின்னு கேட்குறேன். சந்தோஷம் எப்படி சந்தோஷமா அப்படின்னா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சந்தோஷம் இல்லையாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, ஹாப்பி பிஸ்கெட்டு தான். ஹாப்பி பிஸ்கெட் இருக்குல்ல, ஹாப்பி சந்தோஷம் அது இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து கேட்குற விஷயம், நம்மளுடைய தாகம் ஒரு பிஸ்கெட் அப்படின்னு இருக்குது. அது எங்கே போய் கேட்கணும், எப்படி கேட்கணும்? தப்பான இடத்துல போய் தப்பான ஆள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அது கிடைக்காது. இல்லைன்னா நமக்கு வந்து பிரியாணினா வேணும், ஆனால் அது ட்ரெஸ்ஸு கடையில் போய் கேட்டால் கிடைக்குமா? இல்லை. நம்மளுடைய ஆசை ஏக்கம் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய மெய்ப்பன் இயேசுப்பா கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறவர். நம்ம சங்கீதம் 23:2 பார்த்த போல அமர்ந்த தண்ணீர்கள் அடையில நம்மளை கொண்டு வந்து விடுகிறவர் அவர் மட்டும்தான். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 2 பேர் இதில் வராங்க. ஒரு தாகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி வேணும்னு கேட்குற ஒரு ஆள் இருப்பார், தண்ணி குடிக்கிற ஒரு ஆள் இருப்பார், 2 பேர் இருப்பாங்க. இதில் நம்ம கொடுக்குறவங்களா இருக்கோமா வாங்கி குடிக்கிறவங்களா இருக்கோம் நம்ம யோசிப்போம். சில நேரம் நம்மகிட்ட தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அதை கூட கொடுப்போம், இல்லைன்னா நம்ம யார்கிட்டயே கேட்போம். இப்போது நம்ம வந்து ஒரு நன்மை செய்யணும், ஒருத்தங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை இருக்கிறப்போ நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. நம்மகிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம், ஒரு 100 ரூபா தாங்கலை அப்படின்னு கேட்காங்க. அப்போ நம்ம வந்து கொடுக்கலன்னா நீதிமொழிகள் 3:27 இயேசுப்பா சொல்கிறாங்க, நன்மை செய்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்கும்போது செய்தவர்களுக்கு செய்யாமல் இராது. அப்போ நம்ம வந்து ஒரு திராணி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். லூக்கா 16 நம்ம பார்த்தோம்னா அதில் 19 31 வரை லூக்கா 16 அதில் ஒரு உவமை இயேசுப்பான்னு சொல்கிறாங்க. ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு லாசரு இருக்கார். அப்போது அதில் வந்து அவருக்கு அவரோட தாகம் என்ன, எனக்கு ஒரு சாப்பாடு வேணும். வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு. அவருடைய தாகத்தை தீர்க்கிற கெப்பாசிட்டி இந்த லாசருக்கு இருக்குது. லாசருடைய
லாசரு இறந்ததுக்கப்புறம் அவன் வந்து எங்கே போகிறான், பரலோகத்துக்கு போயிடுறான். அங்கே போய் ஆண்டவரே எனக்கு தாகமாக இருக்குது ஆண்டவரே, ஒரு சொட்டு தண்ணி மட்டும் அவனுடைய விரலில் தோய்த்து எனக்கு தரும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்பான். அப்போது நம்ம மற்றவங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம தாகத்தை தீர்க்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு நாள் தாகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க, குளிர் காலத்தில் ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க, நைட்டு நேரம் அவங்களுக்கு வீடு கூட இல்லை, ஒரு ரோட்டு ஓரத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு போர்வை மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த போர்வை கேட்கும்போது இல்லை போர்வைலாம் என்கிட்ட இல்லை, நீ என்கிட்ட வந்து ஒரு கட்டு நிறையா என்னது இருக்குது, பணம் இருக்குது, இல்லைன்னா வந்து என்கிட்ட தங்கம் வைரம் இப்படி இந்த மாதிரி கல்லுலாம் இருக்குது, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா அவங்களுக்கு அந்த நேரம் அது பெருசு கிடையாது. அவங்களுடைய தாகம் அந்த நேரத்தில் என்னது, ஒரு போர்வை தான். நம்ம என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்டோம். நம்ம மற்றவங்களோட தாகத்தை தீர்க்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா அதை நம்ம வந்து கண்டிப்பாக தீர்க்கணும். ஏசப்பாவும் ஒருத்தவங்களுடைய தாகத்தை தீர்த்தாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சமாரியா ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த சமாரியா ஸ்திரீயுடைய தாகத்தை ஏசப்பா வந்து தீர்க்கிறாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மட்டும் யாராவது வாசிங்க. இதில் வந்து ஏசப்பா வந்து அவங்க ஆல்ரெடி ஏசப்பா ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு தான் வராங்க, ரொம்ப டயர்டாக வராங்க. ஆனால் டயர்டாக இருக்குது, போதும் இன்னைக்கு ஊழியம் போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிப்பாட்டலை. அவர் அங்கே ஒரு கிணத்து பக்கத்தில் உட்காந்து ஓய்வெடுக்காங்க. அந்த ஓய்வெடுக்கிற நேரத்தில் கூட ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயம் பண்ணிடணும், அந்த டைம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஏசப்பா முயற்சி எடுத்து தான் அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட வந்து பேசினாங்க. ஏசப்பாவால் முடியலை. பிதாவுடைய சித்தம் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லா ஆத்மாவும் நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஏசப்பா வந்து போதும் எனக்கு உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம், நாளைக்கு ஊழியத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கல. ஏசப்பா அந்த நேரத்தில் கூட ஊழியம் செய்கிறார். இதே போல் நம்ம ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறவங்களாம் இருக்கணும். அதே யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 31லேருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசி பார்த்தோம்னா அதில் கடைசி வசனம் மட்டும் வாசிங்க. யோவான் 4:34. ஏசப்பா வந்து ஊழியத்தை முடிச்சு களைப்பாக இருக்காங்க, பசியும் எடுக்குது, டயர்டாக இருக்காங்க, பசியும் எடுக்குது. ஆனால் சீஷர்கள் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆண்டவரே போஜனம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் அறியாத வேறு ஒரு போஜனம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஏசப்பான்னு சொல்கிறாங்க. அப்போது வேறு யாராவது ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சீஷர்கள் யோசிக்கிறாங்க. இல்லை, இந்த வசனத்தில் வாசிப்பது போல் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது தான் என்னுடைய போஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பாவுக்கு சாப்பாடு கூட பெருசு இல்லை, அவருடைய பிதாவின் தாகத்தை தீர்க்கிறது தான் அவருக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதுவே அவரோட வயிறு நிறந்தது மாதிரி இருக்குது. பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, உன்னை பார்த்தோன்னே வந்து எனக்கு வயிறு நிறந்துட்டு அப்படி சொல்லுவாங்க. அதை போல் பிதாவோட சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய போஜனமாக இருக்குது. அதுவே அவருக்கு திருப்தி ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து ஆண்டவர் மற்றவங்களுடைய தாகத்தை தீர்த்தார். அதில் வந்து ஆகாருடைய தாகத்தை ஏசப்பா வந்து தீர்த்தாங்க. ஆதியாகமம் 21:14 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா ஆகார் அவங்களுடைய குழந்தைய வந்து தூரத்தில் வச்சுட்டு என் பிள்ளை சாக போகுது, தாகத்தினால இறந்து போகுது அப்படின்னு ஆண்டவரே என் பிள்ளையோட தாகத்தை தீருங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவங்களுடைய பிள்ளையோட அழுகுறலை கேட்டு ஆண்டவர் வந்து தாகத்தை தீர்க்கிறாரு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த வனாந்திரத்தில் எப்படி தண்ணி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய கண்மலையிலேருந்து கூட ஏசப்பா தண்ணியை வர வச்சாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய தாகத்தையும் ஏசப்பா தீர்த்தாங்க. ஆனால் நமக்கு ஏசப்பா செய்கிறாங்க, நமக்கு வந்து ஆசைப்படுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஏசப்பா எனக்கு இது மட்டும் தந்துருங்களேன், ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை மட்டும் ஒரு அற்புதத்தை செஞ்சுருங்களேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம், ஏசப்பாட்ட வந்து பெற்றுக்கொள்ளுறோம் நம்மளோட தாகத்தை. ஆனால் நம்ம ஆண்டவரோட தாகத்தை தீர்க்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏசப்பா எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஏசப்பா வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் கேட்டு போகக்கூடாது, அதுக்காக தான் ஏசப்பா வந்து மறிச்சாங்க. அதுதான் ஏசப்பாவுடைய பெரிய தாகமாக இருக்குது. ஏசப்பா எதிர்பார்க்கறது ஒன்று, மற்றவங்களுக்கு நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம போய் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை.
ஆனால் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஜெபிக்கவாது செய்யணும் அப்படின்னு இயேசுவை எதிர்பார்க்காங்க. திறப்பின் வாசலில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் நான் வந்து தேடினேன், ஒரு மனுஷனையும் காணேன் அப்படின்னு இயேசுப்பா சொல்கிறாங்க. நம்ம வந்து தினமும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். இது ஆண்டவருடைய தாகமாக இருக்குது. இன்னொன்று வந்து தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்னு இயேசப்பா சொல்கிறாங்க. நம்ம பரிசுத்த ஆவியானவர் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக தாகம் உள்ளவங்களாக இருக்கணும். அதை இயேசப்பா எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து ஆண்டவருடைய வார்த்தை மேலே நமக்கு தாகம். சங்கீதம் 119:82 யாராவது வாசிங்க. சங்கீதம் 119:82. ஆண்டவருடைய வாக்கின் மேலே அவர் தாவீது வந்து அவ்வளோ நோக்கமாக இருக்கிறார். குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக அவருடைய கண்கள் விழித்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு டூருக்கு போகணும், நம்ம ஆர்வமாக இருக்கோம், ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாளைக்கு டூர் போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்னா அன்றைக்கி தூக்கமே வராது, கண்ணு தன்னால் முழிக்கும், டைம் ஆயிட்டா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவர் தாவீது சொல்கிறாரு, அவருடைய கண்கள் வந்து ஆண்டவருடைய வாக்கு, எப்போ நான் எந்திரிச்சு பைபிள் வாசிப்பேன், எப்போ நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், எப்போ அந்த டைம் வரும், ஒரு 4 மணி எப்போ வரும் அப்படின்னு அவருடைய கண்கள் வந்து அதுக்கு பூத்து போய் இருக்கிறவன் தாவீது. ஆண்டவருடைய வார்த்தை மேலே நம்ம அப்படி தாகமாக இருக்கணும். அதே போல் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேலே நம்ம வாஞ்சவங்களாக இருக்கணும். மார்த்தாள் மரியாள் அந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம்னா 2 பேருமே நல்லவங்க தான், அப்படிதானே? மார்த்தாலும் ஆண்டவருக்கு வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்காங்க, சரி ஏசப்பா வந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு அவங்க வேலை தான், அதுக்கெல்லாம் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த மரியாதை வந்து ஆண்டவரே நான் மட்டும் தனியாக வேலை செய்கிறேனே, கொஞ்சம் அவளையே ஹெல்ப்பும் கூப்பிடுங்களேன், நான் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வார்த்தையை தான் கேட்குறான். நிறைய நேரத்தில் இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது, ஆண்டவருக்காக போய் பிரசங்கம் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ப்ரேயர் பண்ணுறது, அது வந்து ஆண்டவருக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னு இல்லை. நம்ம மார்த்தால போல ஆண்டவர் ஊழியம் செய்கிறது பிடிக்கும். ஆனால் அதை விட ஆண்டவர் எதை எதிர்பார்க்காருன்னா, என் பாதத்தில் நீ எவ்வளோ நேரம் உட்கார்ற, அதை தான் ஏசப்பா வந்து எதிர்பார்க்காங்க. இந்த மரியாதை போல் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வந்து உட்காரணும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது, இல்லைன்னா கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது தான், அதுவும் ஆண்டவருடைய தாகம் தான். ஆனால் அதற்கும் மேலானது ஆண்டவர் எதிர்பார்க்கறது, என்னோட சமூகத்தில் நீ எவ்வளோ நேரம் இருக்க, எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிற, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற, அதுதான் ஆண்டவருடைய தாகமாக இருக்கும். ஏசப்பா வந்து தாகமாக இருக்கிறேன்னு சொன்னது நம்மளுடைய ஆத்மாவையும் நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக கொடுக்கணும், பைபிள் வாசி ஜெபம் பண்ணி அவர் சமூகத்தில். இன்னொன்று மற்றவர்களையும் நம்ம ஆதாயப்படுத்தணும். இந்த 2ஐயும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அவருடைய தாகத்தை நம்ம வந்து இவ்வளோ நாள் ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் ஏசப்பா, இந்த விஷயத்தில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு இதை செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய தாகத்தை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் எப்பொழுதுமே நம்மளுடைய தாகத்தை மட்டுமே கேட்டு ஆண்டவரோட தாகத்தை நம்ம கண்டுக்காமல் விடக்கூடாது. இப்பொழுதுலேருந்து நம்ம வந்து ஒரு முடிவெடுப்போம், ஏசப்பா என்னோட தாகத்தை நான் கேட்குறேன், ஆனால் உங்களோட தாகத்தையும் நான் வந்து தீர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் ஏசப்பா. இனிமேல் நான் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன், இனிமேல் நான் ஆத்மாவுக்கு என்னென்னலாம் பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்போம். கண்ணில் மூடி ஜெபிப்போம். ஏசப்பா இதை நாளையும் கூட தகப்பனே நாங்கள் தியானித்தது போல ஏசப்பா, நாங்கள் எங்களுடைய தாகத்தையே எப்பொழுதுமே நாங்கள் தீர்த்து கொண்டு இருக்காதபடிக்கு ஏசப்பா எங்களுடைய தாகத்தை தீர்ப்பீங்க தகப்பனே. ஆனால் எங்களுடைய தாகத்தையே நாங்கள் முன்னிறுத்தாதபடி ஏசப்பா உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய விருப்பம் ஏக்கம் என்ன ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையில வாஞ்சித்து கவனமாக இருக்கிறதுன்னு சொன்னது போல ஏசப்பா எங்களுடைய ஆத்மா உங்கள் மேலே தாகமாக இருக்கணும். நம்மளுடைய ஆத்மா ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மா மேலே தாகம் உள்ளவராக இருக்கிறார். அதே போல் நம்மளுடைய ஆத்மாவும் ஆண்டவர் மேலே தாகம் உள்ளதாக இருக்கணும். அப்படி எல்லாரும் அர்ப்பணிப்போம். தகப்பனே ஏசப்பா உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. இதுவரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் இனிமேல நாங்கள் உமக்கு பிரியம் உள்ளவர்களாக உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இப்படியே சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.